வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக ராமரின் உதவியை வேண்டி வந்தார். சுக்ரீவனை விசாரித்து பார்த்ததில் சுக்ரீவன் பக்கம் நியாயம் இருந்ததால் அவருக்கு ஆதரவாக செயல்பட தீர்மானித்தார். வாலியின் பலத்தை பற்றியும் தெரிந்து கொண்டார். இந்த பதிவில் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் நடந்த போரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாலியுடன் போர் செய்ய முடிவெடுத்து கிஷ்கிந்தையை நோக்கி சென்றார்கள். அங்கு அவர்கள் ஒரு சோலையில் தங்கினார்கள். ராமர் சுக்ரீவனை அழைத்து, சுக்ரீவா, நீ வாலியை சண்டைக்கு அழைக்கவும், பிறகு நான் வாலியை வதைப்பேன் என்றார். சுக்ரீவனுக்கு வாலியிடம் போர் செய்ய தைரியம் இல்லை என்றாலும் ராமபிரானின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான் சுக்ரீவன். பிறகு சுக்ரீவன், வாலி எங்கே இருக்கிறாய்? தைரியம் இருந்தால் என்னுடன் வந்து போரிடு, உன்னை இன்று நான் கொல்வேன் என்று கூக்குரலிட்டு அழைத்தார். அப்போது வாலி அரண்மனையின் பஞ்சனையில் படுத்திருந்தார். சுக்ரீவனின் குரலை கேட்டு சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டு எழுந்தார். பிறகுதான் தெரிந்தது அந்த குரல் சுக்ரீவனுடைய குரல் என்று. தனக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருந்த சுக்ரீவன் இன்று தன்னை சண்டைக்கு அழைப்பதை நினைத்து ஏளனமாக சிரித்தார் வாலி. பிறகு வாலி கோபத்தில் அரக்கன் போல் படுக்கையில் எழுந்தார். அவர் படுக்கையில் இருந்து எழுந்த வேகத்தில் மரங்கள் மலைகள் எல்லாம் ஆடியது. பிறகு வருகிறேன் வருகிறேன் என கூறிக்கொண்டு வெளியே வந்தார். அப்போது வாலியுடைய மனைவியான தாரை போக வேண்டாம் என தடுத்து நிறுத்தினாள். வாலி தன்னுடைய மனைவியிடம், ஒரு செயலில் வெற்றி பெற போகும்போது மனைவி தடுத்தால் அந்த செயல் நிறைவேறாது என்பது காலம் காலமாய் பின்பற்றி வரும் நம்பிக்கை என்பதை தெரிந்தும் எதற்காக என்னை தடுக்கிறாய் என கேட்டார். என்னை தடுக்காதே, நான் உடனே சென்று சுக்ரீவனை கொன்று வருகிறேன் என்றான் வாலி. தாரை வாலியிடம், மன்னரே, தங்களை பார்த்து ஓடி ஒளிந்த சுக்ரீவன் இன்று தங்களை எதிர்த்து நிற்கிறான் என்றால் அவனுக்கு புதுமையாக வந்த வலிமை அல்ல, அவனுக்கு துணையாக யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்றாள். அதற்கு வாலி, பெண்ணே, அனைத்து உலகங்களும் ஒன்று திரண்டு வந்தாலும் யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமின்றி என்னை யார் எதிர்த்தாலும் அவர்களிடம் உள்ள பாதி வலிமையும் வரமும் என்னிடம் சேரும்படி வரத்தினை பெற்றுள்ளேன். ஆகையால் என்னை எதிர்க்க எவராலும் முடியாது. அதனால் நீ பயம் கொள்ள வேண்டாம் என்றார் வாலி. அதற்கு தாரை, மன்னா, சுக்ரீவனுக்கு துணையாக ராமன் என்பவர் வந்துள்ளதாக நம் அன்புக்கு உரியவர்கள் கூறினார்கள். அவரை வெல்ல எவராலும் முடியாதாம். ஆகையால் தாங்கள் செல்ல வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டால் தாரை, நீ என்ன சொல்கிறாய்? ராமர் சுக்ரீவனுடன் உறவு கொண்டுள்ளாரா? ராமர் அறவழியில் நடப்பவர். ஒருவேளை ராமர் சுக்ரீவனுடன் இருந்தால் ராமருக்கு கிடைக்க போகும் பலன்தான் என்ன? தன்னுடைய தாயின் கட்டளையால் நாட்டை தம்பியான பரதனுக்கு தந்துவிட்டு ராமர் வனம் வந்துள்ளார். உலகையே எதிர்த்து நின்றாலும் வெற்றி பெறுபவர் ராமர். அவர் கையில் பெரிதும் துணையாக கோதண்டம் உள்ளது. அவருக்கு உறுதுணையாக அவருடைய தம்பியான லக்ஷ்மணர் உள்ளார். இதற்கு மேல் அவருக்கு வேறென்ன துணை வேண்டும்? அவர் சூரிய குலத்தவர், நாம் வானரங்கள். அதுவும் சுக்ரீவனிடம் ஏன் அவர் நட்பு கொள்ள வேண்டும்? தம் தம்பிகள் மீது மிகவும் அன்பு கொண்ட அத்தகைய ராமர் எங்களுடைய சண்டையில் இடைக்கு வருவாரா? நிச்சயம் வரமாட்டார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராமரை தவறாக எண்ணிவிடாதே. நான் சீக்கிரம் சென்று சுக்ரீவனின் உயிரை எடுத்துவிட்டு வருகிறேன் என்று மனைவியான தாரையிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார் வாலி. பிறகு தாரையும் இதற்கு மேல் இவரிடம் பேசி ஒரு பயனும் இல்லை என நினைத்து அமைதியாக இருந்தாள். பிறகு வாலி தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை தேடிக்கொண்டு சோலைக்கு அருகில் உள்ள மலைக்கு வந்தார். அங்கு சுக்ரீவன் வாலிக்காக காத்து கொண்டிருந்தார். பிறகு இருவரும் சண்டையிடத் தொடங்கினார்கள். ஓரிடத்தில் சண்டையிடாமல் சுழன்று சுழன்று சண்டையிட்டார்கள். அப்போது ராமர் லக்ஷ்மணனிடம், தம்பி, பார்த்தாயா, இருவரும் இரு சிங்கங்களைப் போல கர்ஜித்துக் கொண்டு சண்டை போடுகிறார்கள் என்று கூறினார். ஆனால் லக்ஷ்மணரோ, அண்ணனை காத்து துணை புரிவதே தம்பியின் கடமையாகும். ஆனால் இங்கு அண்ணன் தம்பி இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என கூறி மனம் வருந்தினார். அதற்கு ராமர், தம்பி லக்ஷ்மணா, தம்பி பரதனை போல் உயர்ந்த பண்புடையவர் எவரேனும் உள்ளார்களா? ஆனால் இவர்கள் புரிதல் பொறுமையின்றி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என கூறினார். அவர்களுடைய சண்டை வெகு நேரம் நடந்தது. வாலியால் சுக்ரீவன் மிகுந்த அடிபட்டான். பிறகு சுக்ரீவன் ராமரிடம் வந்து, பெருமானே, நான் என்ன தவறு செய்தேன்? அண்ணன் வாலி என்னை அடித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் தாங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே உள்ளீர்கள் என வலி தாங்க முடியாமல் கேட்டான். அதற்கு ராமர், தம்பி சுக்ரீவா, எனக்கு உங்கள் இருவர்களில் யார் வாலி யார் சுக்ரீவன் என வேற்றுமை தெரியவில்லை. அதனால் தான் நான் பானத்தை தொடுக்காமல் அமைதியாக இருந்தேன் என்றார். இந்த பூமாலையை நீ அணிந்து கொண்டு சண்டையிடு. இந்த பூமாலை உனக்கு வெற்றி மாலையாக அமையும். நான் எளிதாக வேற்றுமையை அறிந்து வாலியை வதம் செய்வேன் என்றார். சுக்ரீவனும் பூமாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டு மறுபடியும் வாலியுடன் சண்டையிடச் சென்றார். மறுபடியும் தன்னிடம் சுக்ரீவன் சண்டையிட வருவதை பார்த்த வாலி மிகவும் கோபமடைந்தார். அதனால் சுக்ரீவனை பலமாக அடித்தார். வாலியுடைய பலமான அடியால் சுக்ரீவன் உயிர் போகும் நிலைக்கே போய்விட்டார். அப்போது ராமர் ஒரு மரத்தின் மறைவில் நின்று கொண்டு வாலியை நோக்கி பானத்தை பூட்டி கொண்டிருந்தார். சுக்ரீவன் என்ன செய்வதென்று திகைத்து நின்றார். அப்போது வாலி சுக்ரீவனை பார்த்து, இப்போதே உன்னை கொன்று விடுகிறேன் என்று சொல்லி சுக்ரீவனை தன் தலைக்கு மேலே தூக்கினார். அப்போது ராமர் வாலியை நோக்கி பானத்தை எய்தினார். ராமருடைய பானம் வாலியுடைய மார்பில் பாய்ந்தது. ராமருடைய பானம் வாலி
வாலியுடைய மார்பை துளைத்தது. வாலி மயங்கி கீழே விழுந்தாரு. பிறகு சிறிது மயக்கம் தெளிந்த வாலி தன்னுடைய மார்பில் அம்பு துளைத்ததை பார்த்து மிகவும் கோபமுற்றார். வாலி கோபத்தில், என் மீது அம்பு எய்தியவரை நான் உயிரோடு விடமாட்டேன், இவ்வுலகை அழிப்பேன் என உரைத்தார். பிறகு வாலி, என் மீது அம்பை தொடுத்தவர் யாராக இருப்பார்கள்? தேவர்களாக இருப்பார்களா? ஆனால் தேவர்களுக்கு இந்த அளவுக்கு வலிமை உள்ளதா என எண்ணினார். வாலி தன்னுடைய மார்பில் பாய்ந்த அம்பை எடுக்க முயற்சித்தார். எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த அம்பை அவனால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை. இதனால் வாலி மனம் வருந்தினார். அவர் கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் சிரித்தார். அவருடைய மார்பிலிருந்து ரத்தம் ஆறு போல் பெருகியது. இதனை பார்த்து கொண்டிருந்த சுக்ரீவன் அண்ணன் மீது கொண்ட பாசத்தால் அழுது கீழே விழுந்தார். இதுதான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போரும் அதற்கு பிறகு ராமரால் வாலி கொல்லப்பட்ட கதையும். அடுத்த பதிவில் வாலிக்கும் ராமருக்கும் நடந்த உரையாடல் பற்றியும் வாலிக்கு ராமர் கொடுத்த 2 வரங்களை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.